அதோட ராகம் தாளம் அதுக்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப அடிமையா இருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காரு, இரவும் பகலுமா வந்து விடாம பாராயணம் பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் இசை கூட்டினா இன்னும் நல்லா இருக்கும், நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க சரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதுக்கு அந்த கதையை படிக்க நமக்கே இவ்வளவு நடுக்க இருக்குன்னா இப்ப கூட கூஸ்பம்ஸ் வருது. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் டிவியில வந்து யூடியூப்ல நீங்க போட்டு விட்டு கேட்டு மகிழலாம். ஏன்னா கேட்கும் போது உங்க வீட்டுல கண்டிப்பா முருகன் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயம். எல்லோருக்கும் வணக்கம், அனிதா பேசுறேன் யூகேல இருந்து. போன வாரம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல ஒரு பாட்டு திரும்ப வருது. நானும் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு பார்க்காமே இருக்கேன். சில சமயம் 4 தடவை ஸ்வைப் பண்ண திரும்ப வராது ஆக்சுவலி. ஆனா அந்த பாட்டு அடம் பிடிச்சு வந்துட்டே இருக்கு. எனக்கு சரி அதுல ஏதோ ஒரு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு உள்ளுணர்வு எனக்கு சொல்லிடுச்சு. சரின்னு அந்த பாட்டை ஒரே ஒரு தடவை கேட்கிறேன். கேட்க பாதியிலேயே வந்து எனக்கு உள்ள ஏதோ பண்ணுது, ஏதோ ஒரு மாற்றம் வருது, ஒரு மாதிரி அட்ராக்ஷன், ஒரு காந்த மாதிரி அந்த பாட்டு வந்து இழுக்குது. அது என்னன்னு கரெக்டா சொல்ல தெரியல எனக்கு. அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு எனக்கே புரியல ஆக்சுவலி. இந்த பாட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அந்த பாட்டு எப்போ முடியும் அப்படின்னு பார்த்துட்டு 22 நிமிஷம் அந்த பாட்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அழகா அந்த சேனல்ல வந்து அந்த கதையை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோட சிறப்புகள் எல்லாரும் கமெண்ட்ஸ் படிக்கும்போதும் அதுக்கு பின்னாடி அந்த கதையை, அந்த உண்மை கதை ஆக்சுவலி அது படிக்க எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்குது, கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணில் தண்ணி நிற்கவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சது அந்த பாட்டு ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சது, ஏன் வந்து என்னையும் அறியாம அந்த பாட்டை வந்து அவ்வளோ பிடிக்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. ஸோ இப்போ வந்து அதுக்கு அந்த உண்மை கதை பார்க்கலாம். அது 1918 நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தரமான வீடியோக்கள் அழகா வந்துட்டு இருக்கு. நிறைய வீடியோக்கள் இன்னும் லைன்ல இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க வீடியோஸை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க தயவுசெய்து நீங்க போய் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நல்ல குவாலிட்டியான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றது. அதே மாதிரி ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாடல் பரிபூர்ண பஞ்சாமிர்த வர்ணம். நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள் இதை எழுதியிருக்காரு. கண்டிப்பா அது முருகர் பத்தி தான். இதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது திருச்செந்தூர் கோயில் அர்ச்சகர் அனந்த சுப்பையா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட ராகம் தாளம் அதுக்கெல்லாம் வந்து அவர் ரொம்ப அடிமையா இருக்காரு. அதனால என்ன பண்ணிருக்காரு, இரவும் பகலுமா வந்து விடாம பாராயணம் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதை பார்த்து அவருடைய நண்பர் சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரு அதை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரும் அதோட சேர்ந்துக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், அவங்க 2 பேரும் ஒரு மண்டபத்துல விடிய அந்த பாராயணம் பண்ணுவாங்களாம். இசையோட சேர்ந்து ராகமும் தாளமும் வைத்து அழகாக அவங்க பாராயணம் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இது வந்து அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இது நடந்த காலம் 1918. ஓகேங்களா. அப்போ அந்த டைம்ல முத்தம்மை அப்படிங்கிறவங்க ஒரு 80 வயசான ஒரு அம்மா. அவங்க வந்து ஒரு நாள் அந்த மண்டபத்து வழியா போகும்போது இதை கேட்டுட்டு என்ன இப்படி ஒரு அருமையான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போய் அவங்க வந்து அந்த பாட்டு முடிய வரைக்கும் கேட்டிருந்திருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது டெய்லியுமே அவங்க வந்து பாடிட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களும் வந்து டெய்லியும் வந்து அந்த பாட்டை வந்து கேட்டு மயங்கி அனுபவிச்சுட்டு டெய்லியும் அவங்க போயிடுவாங்க. இது வந்து தினசரி நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போதான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் வியாழக்கிழமை. அதுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பிறந்தது சித்திரை மாதம் வியாழக்கிழமை தான். அதனால அது படிக்கும்போதே எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருந்தது. இவங்க மண்டபத்துல வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் பாடிட்டு இருந்திருக்காங்க. முத்தம்மை அவர்கள் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து மண்டபத்துக்குள்ள ஒரு வாலிபன் வந்து உள்ள வந்திருக்கான். உள்ள வந்து ஒரு தூணோட பின்னாடி நின்றுட்டு யாருக்கும் அவங்க 2க்கும் தெரியாத மாதிரி நின்று அந்த பாட்டை வந்து கேட்டுட்டு இருந்திருக்கான். இவங்க முத்தம்மை என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இது யாரு இவங்க, இந்த ஊர்ல நம்ம இது பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே ஆர்வம், யாரு ஏன் வந்து இப்படி ஒளிஞ்சு நின்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு போகும்போது கன நேரத்துல கண்ணு விட்டு மறைச்சிட்டான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னது இங்கதானே இருந்த அப்படி அதுக்குள்ள எங்க காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ இவங்க அவங்க 2 பேரும் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒருத்தங்களை பார்த்தேன், நான் விசாரிக்கிறதுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு வந்து இவங்க முத்தம்மை அந்த பாட்டை கேட்கறதுக்காக மண்டபத்துக்கிட்ட போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அதே இளைஞன் வந்து மண்டபத்துக்கு உள்ள போறதுக்காக கூட வந்து போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த வாட்டி முத்தம்மை அவங்கள பிடிச்சிட்டாங்க.
என்னப்பா உங்களை எங்கேயும் பார்த்தது இல்லையே, யார்ப்பா நீங்க, இந்நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கு மண்டபத்துக்கு போறீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்லியிருக்கான், அம்மா நான் இந்த ஊர் தான், நான் வந்து எங்கே குடியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், நான் இந்த ஊர் தாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அதையும் தான் பார்ப்போமே, இது உங்களை முன்ன பின்ன பார்த்தது இல்லையே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் முன்னாடி போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி வந்து இவங்க முத்தமே போயிட்டு இருந்திருக்காங்க. போகிற வழியிலேயே வந்து இளம் வயது ஒரு பெண்ணு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த வாலிபனோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கைகோத்து போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆச்சரியம் தாங்கவே முடியல. அவங்க போக போக பின்னாடியே இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த இளைஞன் வந்து திருச்செந்தூர் அந்த கோயில் கிட்ட போயிருக்காங்க. போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்து, அம்மா அவங்க 2 பேர் பாடிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பஞ்சாமிர்த வர்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, அது கூட இன்னும் கொஞ்சம் இசை கூட்டினா இன்னும் நல்லா இருக்கும், நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க சரி அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் அதோட நிறுத்தாம இந்த பாட்டு எங்கெல்லாம் பாடுறாங்களோ அந்த இடத்துலலாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போதான் சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ள சென்று 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. போக போக அப்படியே மறைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு கண்டிப்பாக ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்சாத் அந்த முருகனே தான். இது முத்தம்மை அவர்களுக்கு புரியும் போது அவங்களுக்கு வேர்த்து விதித்து ரொம்ப நடுங்கி போயிட்டாங்க. இந்த கதையை படிக்க நமக்கே இவ்வளோ நடுக்க இருக்குன்னா இப்போ கூட கூஸ்பம்ஸ் வருது. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு விசேஷம் அப்படின்னா முருகனோட திருவிளையாடல் பாருங்க. பாட்டை எழுதினவர் ஒருத்தர், அதை உருகி 2 பேரும் மனமுருக பாடினது வேற ஒருத்தங்க, அதை ஆக்சுவலா கேட்டு அனுபவிச்சது முத்தம்மை. இவங்க அவங்களுக்கெல்லாம் விட்டுட்டு முத்தம்மைக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் முடிவு பண்ணதுக்கு பின்னாடி என்ன திருவிளையாடல் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது. முருகர் இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துருக்காரு, அப்படி என்ன இந்த பாட்டுல வந்து அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இங்க சுருக்கமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பாட்டிலோட சிறப்புகள் என்ன அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கே புரியும் ஏன் வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நான் கேட்டு மயங்கின எனக்கு அடிக்ட் ஆன அந்த பர்டிகுலர் பாட்டு லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்க வந்து போய் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு உள்ள வந்து ஒரு மாற்றம் நடக்கிறது கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதை வந்து வீட்டில் நீங்க சத்தமா ஒலிக்க விட்டு முடிஞ்சா அதை பாடலை வந்து படிச்சு பிராக்டிஸ் பண்ணி படிக்கவோ அல்லது பாடவோ நீங்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா. இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் டிவியில வந்து யூடியூப்ல நீங்க போட்டு விட்டு கேட்டு மகிழலாம். ஏன்னா கேட்கும் போது உங்க வீட்டுல கண்டிப்பா முருகன் இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயம். பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் 5 பாகங்களை கொண்டது. பால், தயிர், நெய், சர்க்கரை, தேன், இப்படி 5 வகையான சுவைகளையும் கலந்து அளிப்பதால் தான் அதுக்கு பேர் வந்து பஞ்சாமிர்த வர்ணம். அதே மாதிரி இதுக்கு என்ன வண்ணம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசித்தோம்னா, வண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதமான சந்தம் அல்லது சீரான ஓசையை குறிக்கிறது அப்படின்னு படித்தேங்க. என்னென்னா நீங்கள் இந்த பாடலை எழுதிய விதம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை கூட்டு சேர்த்து பாடும்போது அது ஒரு சீரான ஓசையை தருகிறது. அதனால தான் இதுக்கு பேர் பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு இந்த பாட்டில் இருக்கிற அந்த வண்ணம் அப்படிங்கிறதுக்கான அந்த சந்தத்தின் சிறப்பு வந்து உங்களுக்கு வந்து புரியும். பால் அப்படிங்கிற முதல் பாகத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனோட போரிட்டு வென்ற மகிமை பற்றியும் எல்லா நோய்களையும் பட்டியலிட்டு அந்த நோய்கள் இருந்தெல்லாம் எங்களை காப்பாற்றி எங்களுக்கு நலம் செய் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. இதுதான் முதல் பாகம். தயிர் அப்படிங்கிற 2வது பாகத்தில் முப்பெருந்தேவிகளோட சிறப்புகள் பற்றியும் தெய்வானையோட சிறப்புகள் பற்றியும் வள்ளியை எப்படி விரும்பி மனம் முடிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த பாடல்களை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா முருகனோட சிறப்பியல்புகளை கூறி தினந்தோறும் தமிழ் பாடல்களை பாடியவரோட அடியவர்களின் நெஞ்சத்தை புரிந்து அவர்களுக்கு எப்படி வரம் அருள்வாய் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாருங்க. இதுதான் நம்ம கவனமாக பார்க்கணும். தமிழ் பாடல்களை தினந்தோறும் பாடுபவர்களின் நெஞ்சத்தை புரிந்து முருகன் அருள்வார் அப்படிங்கிறத பாமன் சாமிகள் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டிருப்பார். இது நமக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, இதை நம்ம மறந்துடவே கூடாது. நெய் அப்படிங்கிற 3வது பாகத்தில் வஞ்சகர்கள், அதாவது கெடுதல் பண்ணுறவங்க கிட்ட இருந்து என்னை பாதுகாத்து அவர்களிடமிருந்து என்னை விலக்கி உன்னோட அடியவர்கள்கிட்ட என்ன செய்யுறு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் சிவன், பார்வதி, மயில் ஆகியவற்றின் சிறப்புகளை கூறி முருகனின் சிறப்புகளையும் கூறி என்னோட குற்றங்களை எல்லாம் பொறுத்தருந்து என்னோட துன்பங்களை எல்லாம் நீக்கி எனக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த பாகத்தை முடிச்சிருப்பாரு.
சர்க்கரை அப்படிங்கிற 4வது பாகத்தில் நாள், கோள், அதாவது நாள், திதி, நட்சத்திரம், கிரக நிலைகள் எல்லாமே தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு சாதகமாக நன்மை பயக்கும்படி வேண்டியிருப்பார். அதே சமயத்தில் முருகனோட மேலும் பல சிறப்புகளை சொல்லி அறுபடை வீடுகளை பட்டியலிட்டு எனக்கு முக்தி தர மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருப்பார். தேன் அப்படிங்கிற பாகம் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட சராசரத்தில் இருக்கிற அத்தனை பேரும், அதாவது சிவன், பார்வதி, திருமால், லக்ஷ்மி, வள்ளி, தெய்வானை தேவர்கள், ஐயப்பன், அருணகிரிநாதர், இடும்பன், அவரோட பெரியவன் சொல்லியிருப்பார் பாம்பன் சால்வைகள், இது மாதிரி பெரிய லிஸ்ட் போட்டிருப்பாரு. இது மாதிரி அத்தனை பேரும் நடனம் புரியும் இந்த வேளையில் என்னை ஆட்கொண்டு அருளச் செய்வாய் முருகனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாமிர்த வண்ணத்தை முடிச்சிருப்பாரு. மேலோட்டமாக 5 பாகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக இது இன்னும் டீப்பாக ஃபுல்லாக எல்லா பாட்டுக்கும் மீனிங் தெரியணும்னா நீங்கள் வந்து கௌமாரம் வெப்சைட்டில் இருக்குது. இல்லை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இது செப்பரேட்டாக வீடியோ போடலாம். நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் போயிட்டு அந்த பஞ்சாமிர்தத்தை சுவைக்க தயாராகுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வணக்கம்.